தனது கூட்டாளிகளான பேய் பத்திரகாளிகளை மீண்டும் உயிர் பெற்று வரவழைப்பதற்காக தூங்கிக் கொண்டிருக்கும் பத்திரகாளியின் குடும்பத்தினர் கனவிற்குள் சென்று அவர்களின் ஆவிகளை சிறைபிடிக்க பேய் பத்திரகாளி திட்டமிடுகிறாள். வசமா மாட்டினா யாரது? கைய விடுங்க, மூச்சோட முடியல. அடிய குருவி கூடு மண்ட, உன் கைய எடுடி. அடிய குருவி கூடு மண்ட, உன் கைய எடு. அடிய குருவி கூடு மண்ட, கைய எடுடி, மூச்ச விட முடியல. அடச்சை, எந்திரிச்சிட்டாளா? இல்ல, அடி பாவி, கொஞ்சம் விட்டுருந்தா ஆளையே தீர்த்து கட்டிருப்பா. இவ பக்கத்துல படுத்து தூங்குறதுக்கு பேசாம காஞ்சனா பேய் கூட கூட படுத்து தூங்கிடலாம் மாட்டுக்கு. ஒரு மனுஷிய தூங்க கூட விடாம டார்ச்சர் பண்றாளுங்க. எடி வள்ளி, இங்க பாரு பள்ளி. இனி விடிகிற வரைக்கும் சோபாலேயே படுத்து தூங்க வேண்டியதுதான். ஐய, தூக்கம் வேற வரமாட்டேங்குதே. அடச்சை, என்ன குடும்பம்டா இது? ஒருத்தி என்னடான்னா பள்ளி மேல விழுந்துருச்சுன்னு குளிச்சிட்டு இருக்கா. பள்ளி தோசம் எல்லாம் நீங்குக நீங்குக, பள்ளி தோசம் நீங்குக, பள்ளி தோசம் நீங்குக. இன்னொருத்தி என்னடான்னா சோபால தூங்க முடியாம புலம்பிட்டு இருக்கா. என்னம்மா பியாயி, நான் தான் சொன்னேன்ல, உன்னால என் குடும்பத்துக்கிட்டலாம் நெருங்கவே முடியாது. அடியே காட்டு யானை, என்ன சிரிப்பு? அதான் இன்னும் 2 பேரு தூக்கத்துல கனவுல தானே இருக்கிறாவ, அதுக்குள்ள என்ன ஆட்டம்? உடனே ஆர்டரை மாத்துறேன். இப்பவே கூலிங் கிளாஸ் மாட்டின இந்த காட்டு குரங்கு கனவுக்குள்ள போறேன். ஓஹோ, இவ கனவுல பள்ளிக்கூடத்துல இருக்காளா? இந்த பள்ளிக்கூடத்தை பேய் கூடமா மாத்துறேன். அடுத்த ஆளு எக்ஸாம் பேப்பர் வாங்கலாம் வாங்க. அடுத்த ஆளு பேரு சுக்கி. சுக்கி, அடுத்த ஆளு சுக்கி, பேப்பரை வாங்க வா. சுக்கி, யாய் சுக்கி. சுக்கி, கிளாஸ் டீச்சர் ஒன்ன தான்ப்பா கூப்பிடுறாவ. சுக்கி, ஸ்கூல்ல சுனாமி வரலப்பா, உன் மூஞ்சில தான் சுனாமி வந்திருக்கு. இத சீறி பாயிர சிறுத்தை குட்டி மேலேயே எவன்டா தண்ணிய தெளிச்சது? சுக்கி, கலெக்டர் மேடம். ரோல் நம்பர் 3, சுக்கி பிரசன்ட் மிஸ். என்ன கலெக்டர் அம்மா, ஒரு வழியா தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? நான் வேணா சூடா ஒரு கப்பு காப்பி போட்டு கொண்டு வரட்டா?
காப்பியா? வேண்டாம் மிஸ், நான் காப்பி குடிக்க மாட்டேன். பால்ல பூஸ்ட் போட்டு தான் குடிப்பேன். ஆமா, பூஸ்ட் போட்டு குடிச்சா மட்டும் அப்படியே 100க்கு 100 மார்க் வாங்கிடுவா பாரு. ஆமா, ஒரு கேள்வி கேட்டா 100 மார்க் பதில் சொல்ற மாதிரி வாய்க்கிலேயே பேசுறியே. இதே பேச்ச உன் பரீட்சை பேப்பர்ல காட்டியிருந்தா பாஸ் ஆச்சு ஆயிருப்பாள்ல. சாரி மிஸ், எனக்கு பேசதான் தெரியும், எழுத தெரியாது. சரி சரி, வந்து பேப்பரை வாங்கிட்டு போ. ஓகே மிஸ். இந்த பேப்பரை உன் வீட்டு செவுத்துல ஆணி அடிச்சு மாட்டிக்க. எங்க வீட்டுல ஆணி அடிச்சா எங்க அம்மா திட்டுவாங்க மிஸ். உன்னெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. உனக்கு இவ்வளோ செல்லம் கொடுத்து உன்னை வளர்க்குறாவளே, எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். ஏய், யாரு கதவு தட்டுறது? ஏய் ஏய், யாருன்னு கேட்டுட்டே இருக்கேன், ஏன் கதவு தட்டிட்டே இருக்கிய? கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. அம்மா. பூமாரி, அது சுக்கியோட அம்மையாப்பா? அது ஆமாட்டி சுப்புலட்சுமி, அது சொக்கியோட அம்மா மாதிரி தான் இருக்கு. இங்கதான் இருக்கியா? பூமாரி, சுக்கியோட அம்மா கண்ணு ஏன்பா செவப்பா இருக்கு? அதானே, ஒருவேளை மெட்ரோ செய்ய இருக்குமோ? கண்ணாடி போட்ட காட்டு குரங்கு, இங்கதான் இருக்கியா? உன்னை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அம்மா அம்மா, என்னாச்சுமா உங்களுக்கு? ஏமா இப்படி இருக்கிய? அம்மாவா? யாருக்கு யாரடி அம்மா? ஓஹோ, நீங்க தான் சுக்கியோட அம்மாவா? உங்களை பத்தி இப்போதான் நாங்க பேசிட்டு இருந்தோம். யாருமா நீ? துண்டு சீட்டை கையில வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கறா, தள்ளிப்போ. எனக்கு அவதான் தேவை. வாட்? துண்டு சீட்டா? இது ஒன்னும் துண்டு சீட்டு இல்ல, உங்க மக பரீட்சையில வாங்கின கோழி முட்டை மார்க்கு சீட்டு. அவ கோழி முட்டை வாங்கிட்டு போறா இல்ல காக்கா முட்டை வாங்கிட்டு போறா, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போவா? ஒரு ஸ்டூடெண்டோட அம்மாவா இருந்துட்டு எப்படி இவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்றீங்க? கண்ணுல மெட்ராஸை விழுந்திருக்குன்னு டாக்டர் கிட்டயே பார்க்க போல, நீங்க எங்க போய் உங்க புள்ளைய படிப்பை பார்க்க போறீங்க? அம்மா அம்மா, என்னமா ஆச்சு உங்களுக்கு? பேய் பசுட்டுல இருந்து ஏமா இப்படி வந்திருக்கீங்க? ஏய் சொக்கே, நான் தான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, என்ன குறுக்கால வந்து பேசுறா? இவளும் தூக்கத்துல இருந்து கீதை எந்திரிச்சிட போறா. இவளை சீக்கிரம் அழிச்சாகணும். ஏய் சொக்கே, இங்க பாரு, நான் உங்க அம்மா கிட்ட பேசுற வரைக்கும் நீ திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. போ, திரும்பி நில்லு போ. ஓகே மிஸ். நான் சொல்ற வரைக்கும் தலைய திருப்பவே கூடாது. தலைய மட்டும் திருப்புனா பிறகு உன் தலைய நான் திருப்பிடுவேன். ஓகே மிஸ், நான் திருப்பவே மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் சுக்கியம்மா, சொல்லுங்க டீச்சர். தலை தலை தலை. கவலைப்படாம பேசுங்க மிஸ், நான் தலைய கூட திருப்பி பார்க்க மாட்டேன். ஏய், அந்த தலை இல்ல, உங்க அம்மா தலை. எங்க அம்மா தலை இல்ல மிஸ், என் தலையே நான் திருப்பி பார்க்க மாட்டேன். நீங்க தாராளமா பேசுங்க. இப்ப முடிவெடுங்க டீச்சர். கரகாட்ட போட்டியில காண்டாமிருகம் உள்ள நுழைஞ்ச மாதிரி இப்படியே நிக்க போறீங்களா இல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தப்பிச்சு ஓட போறீங்களா? நான் ஓடிடுறேன். ஆள விடுங்கடா சாமி. அடிய காட்டு குரங்கு, வசமா மாட்டுனடி. யாரு போன் அடிக்காவ? இல்ல, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிராத.
அடடடடா, ஒரு போன் ரிங்கு சத்தத்தினால தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டாலே. என்னம்மா பம்பு செட்டுக்காரி, இந்த பிளானும் புஷ்ஷுன்னு ஆயிருச்சா? நான் தான் சொன்னேன்ல, என் குடும்பத்தை ஒன்னால ஒன்னும் செய்ய முடியாது. எல்லாம் நல்ல திட்டம்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த நட்ட நடு ராத்திரியில அந்த காட்டு குரங்குக்கு யாரு போன் அடிச்சா? பூமாரியா? பூமாரி எதுக்கு இந்நேரத்துல போன் போடுறா? எட்டி பூமாரி, சொல்லு. சுக்கி, தூங்கிட்டியாப்பா? இல்லடி பூமாரி, சொல்லு. சுக்கி, இப்பதான்ப்பா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் போட்டோ ஆல்பத்தை பார்த்தேன். நாம ஃபர்ஸ்ட் எப்படி சந்திச்சோங்கிற ஸ்டோரிய பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுப்பா. அடியே பூமாரி, அது போன வாரம் எபிசோடுடி. போன வாரம் எபிசோடையே இப்பதான் உட்காந்து பாக்குறியா? சுக்கி, அன்னைக்கு ராத்திரி ஏதோ கோவத்துல தெரியாம பேசிட்டேன்பா, என்ன மன்னிச்சிருப்பா. அட விடுடி பூமாரி, பிரின்சிபல் இதெல்லாம் சகஜம் தானே. அது பேய் பஸ் வீட்டுக்கு போன எங்க வீட்டு பூனைய காணோன்னு கோவத்துல அப்படி பேசிட்டேன்பா. அட விடுடி பூமாரி, சாதாரண பூனை தானே, பூனை தானே. அச்சச்சோ, மறுபடியும் டங்கு ஸ்லிப் ஆகி பூனை தானேன்னு சொல்லிட்டேனே. என்னது சாதாரண பூனை தானவா? ஒன்னெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு உனக்கு போன் போட்ட மாதிரி என்ன சொல்லணும்? போன வையே. அச்சச்சோ, மறுபடியும் முதல்ல இருந்தா? அட போகையா. ஏய் லட் ஆண்டி, இன்னும் ஒருத்தன் தூங்கிட்டு தான் இருக்கான். அம்மா, உனக்கு இன்னைக்கு தானே கல்யாண நாள். அடியே லட் ஆண்டி, உனக்கு ஒரு மிகப்பெரிய கல்யாண பரிசா கொடுக்கறேன். இந்த கல்யாண பரிசை உன் வாழ்க்கையில நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்கவே மாட்டா.